ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். வெறிநாய்க்கடி. நம்ம தெருவில் வந்து நாய்களை வந்து அதிகமாக வளர்க்குறோம். நம்ம வளர்க்கலை, அது வளருது. 4 மாதத்துக்கு ஒரு தடவை 4 குட்டி 6 குட்டி போட்டுருது. நீங்கள் வளர்த்தாலும் வளர்க்காட்டி போனாலும் அது வந்து குப்பையில் வளருது. நாங்கள் இதை பற்றி தீவிரமாக பார்க்குறப்ப இப்போ நாய்க்கடிக்கு வந்து முந்தி வெறிநாய்க்கடிக்கு ஊசி போடுவோம். இப்போ என்னன்னே தெரியல, அது வெறிநாயா சாதாரண நாய்னு. 199 சாதாரண நாய் தான். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க முடியலைங்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்டிசீரா அதில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. சீரம் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆன்டிசீரா இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லோக்கலாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறப்ப ஆன்டிசீரா வந்து கிட்டத்தட்ட 4000 வருது ஒரு ஆம்பியூவில். இது மாதிரிலாம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி தெருநாயை வளர்க்கணுமா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது நமக்கு ரிஸ்க்கு. இது வந்து ரேபி செட் ஆகிட்டாக்கா டெத்து தான். அதனால் நம்ம இப்படியா ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் அதே நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது ஏஆர்வி வந்து இன்ஜெக்ஷன் எப்படி போடணும். ரெண்டாவது வந்து அது இல்லாமல்னாக்கா தெருநாயை வந்து குறைக்கணும். நாய்களுக்கு வந்து இம்யூனைஸ் பண்ணணும். இதை வந்து நல்லா பண்ணலாம். இப்போ ப்ளூ கிராஸில் வந்து இவ்வளோ பண்ணுறவங்க நாய்க்கு வந்து இந்த இது பண்ணுறது, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது, அதுக்கு வந்து இம்யூனைஸ் பண்ணுறது, இதை வந்து அவங்க எடுத்து பண்ணலாம். ஒரு ஸ்கீமாகவே எடுத்து பண்ணலாம். ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து நிறையா பணம் கொடுக்குறாங்க, முனிசிபாலிட்டிஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இப்படி சரி சம் அலாட்மெண்ட்டு டு டூ ஸ்டெரிலைசேஷன் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து ப்ளூ கிராஸும் சூப்பர்வைஸ் பண்ணணும். இல்லை ப்ளூ கிராஸில் கொடுத்து லயன்ஸு ரோட்டரி மாதிரி கிளப்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்வால்மெண்ட் இருக்கும். முந்திக்கு இப்போ நல்ல இன்வால்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் தெருநாய்களை வந்து குறைக்கணும். தெருநாய்களுக்கு வந்து சோறு போடக்கூடாது. நீங்கள் சிம்பத்திரிக்காக சோறு போட நாய் பாப்புலேஷன் வளரத்தான் செய்யும். நான் வந்து கொடுமையாக சொல்லலை, வேணால் அடாப்ட் பண்ணிங்க. நான் வந்து நாட்டு நாய் தான் வளர்க்குறேன். நான் அல்சேஷன் வளர்க்கலை, நாட்டு நாய் தான் வளர்க்குறேன். அது என்கிட்ட நல்லா நன்றியோடு தான் இருக்குது. இது மாதிரி நாய்களை எடுத்துகிட்டு அதுக்கு நல்லா இம்யூனைஸ் பண்ணி கருத்தடை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லது. இது வந்து உங்களுக்கு செலவு ஜாஸ்தி. உங்களுக்கு ஆன்டிசீரா வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து 250 × 5 கிட்டத்தட்ட 2000 வந்துடுது. அதே மாதிரி ரேபிஸ் சீரா வந்து தெருக்கு நாய் கடிச்சதுனாக்கா 4000 5000 வந்துடுது லோக்கலாக நீங்கள் இன்ஜெக்ட் பண்ண. இதெல்லாம் ஒர்த்தா? கேன் யூ அஃபோர்ட் திஸ் ட்ரீட்மெண்ட்டு? இப்போ எதை எடுத்தாலும் ஆயிரக்கணக்காக அவன் என்ன பண்ணுறான், ப்ரீஃபுல்டு சிரிஞ்சுன்னு ஒன்று கொடுத்துட்றான். இதுக்கு இந்த சிரிஞ்சு தாங்கிறான், இந்த நீண்டுக்கிறான். இப்போ வந்து இப்போ எங்களுக்கு அந்த சிரிஞ்சஸே எடுத்தாச்சு. யூ நெவர் ஹேவ் எ பியூர் ஆம்பியூல். எல்லாமே வந்து ப்ரீஃபில்டு சிரிஞ்சு. அந்த சிரிஞ்சு வந்து 20 ரூபா விற்கிறதுக்கு 2000 விற்கிது. சிரிஞ்சு 200 விற்கிது. இதுக்கு அதுக்கு ரெண்டாவது பல்க் ஆஃப் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. நான் அந்த டாக்டர்ஸ்ட்டை கேட்டுக்கிறேன், எஸ்பெஷலி இந்த சயின்டிஃபிக் இன்ஜினியர்ஸு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், நீங்களே இதெல்லாம் சேர்ந்து இந்த இம்யூனைசேஷனுக்கு வேறு சீப்பர் வேக்சின்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா பெரிய கம்பெனிஸ் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. பெரிய கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட மோனோப்ளைஸ் பண்ண மாதிரி பண்ணி ஒவ்வொரு வயாலும் வந்து 250 500ங்கிறப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களை தான் ப்ளேம் பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ட்ரக்கு காஸ்ட்டை யாராவது நினச்சி பார்த்தீங்களா? ட்ரக்கு காஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டாக்டர் ஃபீஸ் வில் பி நத்திங் ஃபார் த பேஷண்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரக்கு இன்வெஸ்டிகேஷன்லேயே தான் எங்களுக்கு செலவாகுது. பட் அது பண்ணலைன்னா பின்னாடி குறையா போயிடுது. இப்போ ஒரு பேஷண்ட் சாதாரண நாய் கடிச்சு வருது, தெரு நாய் கடிச்சிருது, ராத்திரி 9 மணிக்கு வச்சுன்னா பார்த்துட்டு நாய் மேலே ஏற்றுறான், ரோட்டை படுத்துட்டு நாய் மேலே ஏற்றுறான். நாய் மேலே ஏற்றுனா கடிக்காமல் என்ன செய்யும்? அது கடிக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த நேரத்தில் ஆன்டிசீரா இன்ஜெக்ட் பண்ணால் 4000 செலவாகுது. இது தேவையாது? இதை வந்து நீங்கள் குறைக்க முடியாதா? கவர்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணணுமா? ஒரு கவர்மெண்ட்டு செலவு பண்ணுதுங்கிறது நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து செலவை குறைச்சாதான் நம்ம டேக்ஸை குறைக்கலாம். கவர்மெண்ட்டு வந்து நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணலங்கிறீங்க. அதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, தெருநாய் சுத்தரத்தை குறைக்கணும். தெருநாய்களுக்கு சோறு போடக்கூடாது. பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதுங்களை இம்யூனைஸ் பண்ணணும். கூடிய வரைக்கும் இந்த நீங்கள் சயின்டிஃபிக் பாப்புலேஷன் யங்ஸ்டர் டாக்டர்ஸுக்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இப்போ ஹாவ் சீப்பர் வே ஆஃப் ப்ரொடியூசிங் வேக்சின்ஸ் அண்ட் ஆன்டிசீரா சீரா எல்லாத்தையும் எப்படி இன்னும் சிம்பிளாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும். இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கணுன்னாக்கா லேப்ஸ் வந்து மோனோப்ளைஸ் பண்ணி பண்ணதா எனக்கு சரியில்லை. இது வந்து பட் குவாலிட்டிங்கிறது ஒன்று, பட் அஃபோர்டபிலிட்டிங்கிறது ஒன்று. இது வந்து மெடிசன்ஸ் வந்து நீங்கள் சீப்பராக பண்ணாலுடைய மெடிசன் வில் நெவர் பிகம் சீப்பு. ட்ரீட்மெண்ட் வில் பி காஸ்ட்லி. ஏன்னா மெடிசனுக்கு ஒரு காஸ்ட்டு, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு காஸ்ட்டு, ரெண்டையும் கூட்டி பார்த்தா 90% அது காஸ்ட்டு. நீங்கள் டேப்லெட் போட்டுங்க எதில் காஸ்ட்டு வருதுன்னுட்டு. ஏன்னா நான் வைத்தியம் பண்ணி பார்க்குறேன். பேஷண்ட்ஸ் ஹூ கேனாட் அஃபோர்டு. ஒரு காலத்தில் என்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க, டிபி மாதிரி இருக்கும், எக்ஸ்ரே ஜஸ்ட் எடுமா சார், ஃபீஸ் இல்லைம்மா.
நீ கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்காதப்பா 15 ரூபாய்க்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு 5 ரூபா கன்சல்டேஷன் வாங்கிட்டு விட்ருவோம். அப்போ 25 ரூபா கன்சல்டேஷனுக்கு நான் வாங்குறது இல்லை. எக்ஸ்ரே எடுத்தாக்கா அதில் பிடி இருக்கும். அது பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணால் ஐயா இருக்கும், டிபி ட்ரீட் பண்ணிவிடுவேன். இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி. ஏன் இன்வெஸ்டிகேஷன் காஸ்ட்லினா எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் காஸ்ட்லி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் காஸ்ட்லி. அதனால் நீங்கள் வந்து ரூட் காசை வந்து எல்லோரும் பார்க்கணுமே தவிர டாக்டர் வந்து எது இல்லை எடுத்தாலும் ப்ளேம் பண்ணிங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கை கழுவுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கார் பார்க்கிங் 100 ரூபா கொடுக்குறீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சினிமாவுக்கு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வைத்தியத்துக்கு மட்டும் குறை சொல்கிறீங்க. இப்போ எண்டோஸ்கோப் பண்ணாக்கா அவனுக்கு எண்டோஸ்கோப்புக்கு எவ்வளோ செலவு, எண்டோஸ்கோப்புக்கு டாக்ஸேஷன் எவ்வளவு, எண்டோஸ்கோப்புக்கு வேரண்ட்டி எவ்வளவு, அது எவ்வளோ நாள் உழைக்கும், நீ கடிச்சிட்டுனா அந்த ஸ்கோப்பு கெட்டு போயிடும். இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தவன் ஒரு தொழில் பண்ணுறாங்கனாக்கா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கிறத நான் என்ன மட்டும் சொல்ல, நான் டாக்டருங்களை வந்து சப்போர்ட் பண்ணவும் இல்லை, அப்போஸ் பண்ணவும் இல்லை. எங்கள் சிச்சுவேஷன் சொல்கிறேன். நாங்கள் எடுத்து சொல்லாததுனால, எங்கள் குறைகளை உங்களுக்கு சொல்லாததுனால வந்து நீங்கள் வந்து எங்களை என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. அவங்க வந்து பிகாஸ் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசம் ஃபார் எக்ஸஸ் பேமெண்ட்டு. எக்ஸஸ் பேமெண்ட் வந்து எதில் வருது, மெடிசின் எவ்வளோ, நீங்கள் வந்து இன்னுமே மருந்து வாங்குறப்போ மருந்துக்கு எவ்வளவு, இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு எவ்வளவு, டாக்டருக்கு எவ்வளோன்னு, அப்புறம் பில்டிங்க்கு மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோன்னு பார்க்குறேங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா, ஒரு அடுத்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நாய்க்கடி. நீங்கள் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது. போலியோ ப்ரிவென்ட் பண்ணணும், நாய்க்கடி ப்ரிவென்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ரெண்டாவது வந்து வேக்சின்ஸ் வந்து கொஞ்சம் உருப்படியாக போட்டோன்னா என்னது அந்த காலத்தில் நாங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோ பேசுகிறேன்.